திராவிடர்கள்னு கேரளாவில இருந்து எவனும் வரல. அந்த மக்கள் எங்களை காப்பாத்தல. அங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் எங்களுக்கு வரல. கர்நாடகத்தில் வரல, ஆந்திராவுக்கு வரல. அப்புறம் என்ன மயிருக்கு நாங்க இந்த பட்டத்தை சுமக்கணும்? என்னம்மா உணர்ச்சி வசமாக பேசுகிறான் பார்த்தீங்களா? வரலாறு தெரியாது. தமிழ் மொழிக்கு எப்போ தமிழ் அப்படிங்கிற பெயர் வந்தது எந்த காலகட்டத்துலேயும் தெரியாது. ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி 50,000 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய முப்பாட்டன் இருந்தான்ட்டு இவன் உருட்ட ஆரம்பிச்சிருக்கிறான். என்ன புறம்போக்குகளாக இருக்கிறானுங்க. தமிழ்நாடு முழுக்க பூரா புறம்போக்குக்கு தான். எவனுக்கு அறிவே கிடையாது அப்படிங்கிறது. திராவிடம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்னன்ட்டு இதுவரைக்கும் திராவிட கழகத்துக்கே தெரியல. அவங்கனாலேயே இந்த விளக்கத்தை சொல்ல முடியல, பைத்தியக்கார பயலுக. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேன பயலுக கூவுறதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. நீங்க நடத்துனீங்களா இந்திய எதிர்ப்பு போர்? நான் நேரடியா கேட்கிறேன், நீங்க நடத்துனீங்களா? திராவிடம் நடத்துச்சா? இல்ல தமிழர்கள் நடத்தணும். 1000க்கு மேற்பட்டவர்களை சுட்டு கொன்ன போது செத்தவன்லாம் திராவிடனா தமிழன்? நான் கேட்கிறேன். இந்தி போராட்டத்தை பற்றி இந்த பரதேசி நாய் பேசுது. இது அப்போ பிறந்தே இருக்காது. இந்த பண்ணாடிக்கு இந்தி போராட்டத்தை பற்றி என்ன தெரியும்? திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று நடத்திச்சு. அது திராவிட முன்னேற்ற கழகம்னு அதுக்கு ஏன் பேர் வச்சாங்கிறது இவனுக்கு தெரியுமா? என்னமோ சினிமாவில் வாய்ப்பு இல்லை, இப்படியாவது எங்கேயாவது காசு வாங்கி இலங்கை தமிழர்கள்ட்ட காசு வாங்கி சப்பி பொழைக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டான் போல் இருக்குது இவனும். இவனுடைய ஆத்தா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ மிருகம் வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு போடுறது. அதனால் கரு உண்டாகி பிறந்தவனாட்ட கூறான் பாருங்க. எந்த ஒரு அடிப்படை இல்லாமல் இந்தி போராட்டத்துக்கு போராடினது திராவிடனா தமிழனானா, தமிழனுக்கு, மலையாளத்துக்காரனுக்கு, தெலுங்குக்காரனுக்கு, கன்னடத்துக்காரனுக்கு, இந்த 4 மொழிக்காரனுக்கும் திராவிடம்ட்டு பேர் வச்சு தான் இந்த கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது. கட்சி எதனால் ஆரம்பிக்கப்பட்டது? காங்கிரஸினுடைய ஆட்சியில் அதிருப்தி அடைந்த அண்ணாதுரை, பெரியார் இது போன்ற தலைவர்களாக இருந்தவங்க அந்த காலத்தில் ஒரு புதிய கட்சியை உருவாக்குறதுக்காக, அரசியலில் ஈடுபடணுங்கிறதுக்காக அண்ணாதுரை உருவாக்கும் பொழுது எல்லோரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. அதுக்கு தமிழ் மொழி சார்ந்து பெயர் வைத்துன்னு வைங்க. அந்த கட்சிக்கு அகில இந்திய கட்சியாக இல்லாமல் ஒரு மாநில கட்சியாக இருக்கிறதுனால தமிழ் மொழி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக உருவெடுக்கும் பொழுது தமிழர்களுக்கான கட்சியாக அதை அடையாளப்படுத்தப்பட்டால், அந்த காலகட்டத்தில் வெறும் தமிழர்கள் 30% தான் இருந்தாங்க. தெலுங்கர்கள் 40, மலையாளிகள் 10, கன்னடர்கள் 30, இப்படியெல்லாம் சராசரியாக போட்டு பார்த்தோம்னா தமிழன் அன்றே 60கள்லேயே மைனாரிட்டி தான். இதெல்லாம் சென்சஸ் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி கேனத்தனமாக கூவிட்டு இருந்தால் அறிவாளின்ற உலகம் ஏற்றுக்குமா? நீ என்ன முக்குனாலும் தமிழனுடைய ஓட்டு வாங்கி தனிப்பட்ட முறையில் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைக்க முடியாதுங்கிற அடிப்படை அறிவு சென்சஸ் ரெக்கார்டே தெரியாமல் இந்த மாதிரி கூறுகட்ட நாயிக கூவிட்டு தெரியுதுங்க. இன்றைக்கும் தமிழன் மைனாரிட்டி தான். நீங்கள் அரசாங்க கஜெட் எடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மொழி வாரியாக பிரித்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ட்டு பார்க்க சொல்லுங்கள், எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அது ஏன் வெளியிடலை அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கும் தமிழன் மைனாரிட்டி தான். தமிழனுடைய தனிப்பட்ட ஓட்டு வாங்கியெல்லாம் ஆட்சி அமைக்கவே முடியாது. மலையாளிகளுடைய ஓட்டு தேவைப்படுது, கன்னடர்களுடைய தேவை ஏற்படுது, அதே போல் தெலுங்கர்களுடைய ஓட்டும் தேவைப்படுது. இவங்களையெல்லாம் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒருபோதும் அரசாட்சி அமைக்கவே டெபாசிட்டே கிடைக்காது தமிழனுக்கு. அதைத்தான் தற்காலத்தில் ஒரு சொரிநாய் ஒன்று நிரூபிச்சிட்டு வருது. பல இடங்களில் டெபாசிட் வாங்காத காரணம் என்ன? தமிழ் அவ்வளோதான் இருக்கிறான் மைனாரிட்டி. மேக்சிமம் தமிழ் அவனுக்கு போட்டிருப்பானுங்க போல் இருக்கு ஓட்டு. அதனால் இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து பேசணும். சும்மா கூமட்டத்தனமாக உளறிட்டு இருக்கக்கூடாது. நீ என்ன இன்னும் 500 வருஷம் நீ முக்குனாலும் தமிழனுடைய தனிப்பட்ட ஓட்டை வச்சு ஆட்சி அமைக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் மைனாரிட்டியாக தான் இருக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல்ல நல்லா. ஆரியத்துக்கு அடிமையாக இருந்தோம், இந்தியத்துக்கு அடிமையாக இருந்தோம், இப்போ திராவிடத்துக்கு நாங்கள் அடிமையாகவே இருக்கணுமா? முட்டாள் கூமட்டை பைத்தியகாரத்தனமாக உளறிட்டு இருக்காது. நீ அடிமை தான். இப்போ தானே சொன்னேன் மைனாரிட்டின்ட்டு. மைனாரிட்டின்னா அப்புறம் என்ன? மூடிக்கிட்டு அடிமையாக தான் இருந்தவனு, வேறு வழி இல்லை. நீ என்ன முக்குனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. சத்தம் போட்டு பேசுனா என்னமோ நம்ம ஜெயிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறானு. ஒரு காலம் முடியாது. ஓட்டு யார் போடுவாங்க? தெலுங்கு போடுவானா உனக்கு? மடித்து பிடிச்சி அப்புறம் கெட்ட வார்த்தை தான் வருது. நீ பண்ணினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லைன்னு உனக்கு ஓட்டு போட மாட்டான். இன்று நம்முடன் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனரும் இயக்குனருமான கௌதமன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அட்டேங்கப்பா,
உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி இந்த கட்சி தான். இதுதான் நாளைக்கு ஆட்சியை பிடிக்க போகுது தமிழ்நாட்டில். பைத்தியக்கார பையன். ஏன்டா உன்னுடைய கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு முதல்ல எண்ணி பாடுற. விரல் விட்டு எண்ண முடியுமா? கிறுக்கு பையன். உட்காந்துட்டு பேசுனா நீ பெரிய ஆள் ஆயிடுவியான். பைத்தியக்கார பையன். இருக்கிறதே மைனாரிட்டி பீப்புள் தமிழன்ஸு. இதில் வேறு தமிழ் தேசியன்னு போட்டு 10 கட்சி இருக்குது இப்போவே. ஆளுக்கு 100 பேரை வச்சுக்கிட்டு கட்சின்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க மெண்டல் பயலுக. இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு டெபாசிட் கிடைக்காது. பூரா கிறுக்கு பிடிச்ச பயல்களாக இருக்கிறானுங்க. ஏன் இப்படி இருக்கிறானுங்கன்னே தெரியல. கடவுள் இப்படி செஞ்சு அனுப்புவானோ தமிழ்நாட்டுக்குன்னே. பைத்தியக்கார பயலுக. ஆட்சி அமைக்கிற முகரைகளை பாரு. ஒவ்வொரு முகரைகளையும் பாருங்கள். அடுத்து வரிசையை ஒட்டி பாருங்கள். தமிழ் தேசியம் அமைக்கிறவனுங்களுடைய மூஞ்சிகளை. மெண்டல் பயலுக. ஒரு அடிப்படை அறிவு வேண்டாமா? யார் ஓட்டு போடுவாங்க? கன்னடத்துக்கார் நீ தமிழ் தேசியம் தமிழன் தான் அவன் ஆட்சிக்கு வரோன்னு எவன் போடுவான் ஓட்டு? பழனிசாமி இப்போ என்ன தமிழன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சா அப்படி. இதெல்லாம் இயற்கையாக தமிழ்னா என்ன அரசாங்கம் தான் அது நடத்துறது பூரா ஐஏஎஸ் அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் தான் அந்த வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. முதலமைச்சருங்கிறது ஒரு டம்மி பீஸு தாங்கிறதும் கூட இவனுக்கு தெரியல. பைத்தியக்கார பையன். இளைய தலைமுறை மத்தியிலையும் சரி, ஓரளவுக்கு அறிவார்ந்த அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் சரி, தமிழரா திராவிடராங்கிற ஒரு சித்தாந்த போர் துவங்கியிருக்கு. அடே பேட்டி எடுக்கிற பண்ணாட இளைய தலைமுறையினர் இதெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க தமிழ் மொழின்ட்டு. அவங்க சென்சஸ் எடுத்து பார்க்க சொல்ல, அப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க எப்படின்ட்டு. நீ இவனோடு சேர்ந்துட்டு கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்டுட்ருக்குற. சரி சரி, என்ன கேட்குறியோ பார்ப்போம். இது என்ன நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிற பேரையே ஒரு திராவிடன் தான் வாங்கி கொடுத்தான். அண்ணாதுரை காலத்தில் தான் தமிழ்நாடுன்னு பேர் வந்தது, திராவிட முன்னேற்ற கழகத்தினால. அது மட்டும் உனக்கு மயிராக இருக்குதா? உனக்கு உன்ற பாஷையிலேயே சொல்லுவோம். தமிழ்நாட்டில் ஏன் திராவிடம்னு ஒரு பேச்சு இங்கே வரணும்? திராவிடம்னா என்னன்ட்டு இது வரைக்கும் உனக்கு தெரியலைங்கிறது புரியுது. அது தெரிஞ்சதுன்னு வை, நீ கட்சி இருக்கிற அந்த 100 பேர்த்தையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நீ கட்சியை கலைச்சிருவேன். வேற என்ன நடக்க போகுது? சரி, இருந்தாலும் சில தெளிவுக்காக பேசுவோம். இது தமிழ்நாடு, அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, எவ்வளோ காலமாக தமிழ்நாடு இது? தமிழ்நாடு 1 கோடி ஆண்டுக்கு முன்னால் இருந்து தமிழர்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அதெல்லாம் சரி, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தானே கேள்வி. ஆட்சி அமைக்கிறதுக்கு அதுதானே முக்கியம். வெள்ளைக்காரன் கொள்ளையடிக்க வந்தவன் ஒரு பேரை சொல்கிறான். அந்த பேரை வச்சுக்கிட்டு திராவிடங்கிற சொல் இங்கே வருது. இதான வரலாறு. ஏண்டா நீ என்னத்துக்கிட்ட அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற? அதே வேலையை செய்கிறதுக்கு தானே. என்ன மகா யோக்கிய புருஷனாட்டு உருட்டிகிட்டு இருக்கிற? கோத்தா அப்படி பால் கொடுத்து வளர்த்திருக்கிறா பாரு உன்னைய. இந்த வரலாறு எந்த மாற்றமும் இல்லைல்ல. அப்போ 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு தமிழ் இனத்தில் இவனுடைய கொள்ளு பாட்டனுடைய பேரையும் இவனுடைய கொள்ளு பாட்டியோடையும் பேரையும் சொல்லுங்க பார்க்கலாம். இதே இவனுக்கு தெரியாது. இவன் போயிட்டு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி. பைத்தியக்கார பையன். மெண்டலுக, பூரா மெண்டலுக. முன்னோர்கள் யாருன்னு தெரியும். இவனுடைய முன்னோர்கள் தமிழனா இல்லை இந்திக்காரனா இல்லை பாயா, யாருக்கு தெரிய போகுது? இந்த பைத்தியக்காரன் போய் முதல்ல மரபணு சோதனை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் பேசணும். அதுதான் நல்லது. சரி, இந்த அரசியல்னு உள்ளே வந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் யார் அப்படின்னா அவங்க திராவிடர்கள். எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ யாருக்கிட்ட இந்த திராவிடத்தை நிறுவுறாங்க? தமிழர்கள்கிட்ட நிறுவுறாங்க, தமிழ்நாட்டில் நிறுவுறாங்க. யார்? வந்தவங்க. ரைட். திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அறிஞர் அண்ணாதுரை காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்கிறாரு. அவர் தான் இந்த திராவிட இயக்கத்தில் ஆட்சி பண்ணார். இவர் எங்கேருந்து வந்தார்? காஞ்சிபுரம் ஆந்திராவில் இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவன் பேசுகிறான். சத்தியமாக சொல்கிறேன், ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க ஆத்தால ஏதோ ஒரு மனோவியாதி பிடிச்சவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டான். அதில் பிறந்தவன் தான். இதுக்கு மேலே இவங்ககிட்ட எனத்து பேச? இவனுடைய கருத்துக்கள் இந்த லட்சணம் மயிரில் தான் இருக்குது அவன் சொன்ன மாதிரி. அதனால் இதோடு இந்த வீடியோவை நிறுத்திக்குவோம். அடுத்து இன்னொரு கிறுக்கு பயலோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.